செக் பண்ணி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தகுதியானதா இல்லையா என்பதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி டெஸ்டிங்காக வாட்டர் வாங்கிட்டு போனோம். அதே போல் கிங்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு லேபில் கொடுத்தோம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற தண்ணீர் குடிக்கிறதுக்கும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சரி, அக்ரிகல்ச்சருக்கும் தகுதி இல்லாத தண்ணி அப்படின்னு சொல்லி சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. இது நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். நிச்சயமாக இது இந்த தண்ணீரை செக் பண்ணி இந்த தரமானதா இல்லையா என்பதை மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்ப்போம்னு சொன்னேன். அது மாதிரி டெஸ்டிங் பண்ணியாச்சு. இது குடிக்க தகுதி இல்லாத தண்ணீர் என்று லேப் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நிச்சயமாக ஸ்டெர்லைட் ஆலையால சுற்றுப்புற சூழல் மிகவும் பாதிச்சிருக்கிறது. உண்மைதான், மக்களுடைய போராட்டம் நியாயமானது. ஆனால் அந்த 13 அப்பாவி உயிர்கள் இழந்தது தான் மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை. நிச்சயமாக அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டதுக்கு மக்களுடைய போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாங்கி கொடுக்கிறது. சேலம்லேருந்து சென்னை வரைக்கும் 8 வழிச்சாலை அமைக்கிறதா இன்னைக்கு அடுத்த ஒரு போராட்டம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. மக்கள் கருத்து கேட்கணும். அந்த வேணுமா வேண்டாவா அப்படிங்கறது மக்கள் கிட்ட கருத்து கேட்டு மக்களுடைய முடிவுப்படி தான் ஒரு திட்டம் கொண்டு வரணும். இங்க ரோடு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. இது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இவங்களுக்கு கமிஷன் வரணுன்றதுக்காக இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத மக்களுடைய கருத்தா இருக்கு. மக்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய ஒத்துழைப்போடு செஞ்சாதான் எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை வரவேற்கும். தமிழகத்தில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கும் எதிர்கட்சிகளாகட்டும் சமூக ஆர்வலர்களாகட்டும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சி, எல்லாத்துக்குமே எதிர்ப்பு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு முன்னேறதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். பட் இந்த ரோடு மிக முக்கியமா அவசியமா அப்படிங்கறது அந்த பகுதி மக்கள் தான் முடிவு பண்ணும். இதனால பாதிக்கப்படுற குடும்பங்கள் எவ்வளவு அப்படிங்கறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நேஷனல் ஹைவேஸ் நிறைய இருக்கு அந்த இடத்துல. 8 வழிச்சாலை என்பது அந்த அளவு முக்கியமா அது மக்கள் வரவேற்கிறாங்களா என்பதை நீங்க முக்கியமான. அதே மாதிரிதான் சேலத்திலேயே ஏர்போர்ட்டுக்கும் எதிர்ப்பு இருக்கு. விவசாயிகள் போராடுறாங்க. அதே சமயத்தில் ஏர்போர்ட் தேவைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதான் அவங்களுடைய லேண்ட் எடுக்கப்படுது அப்படிங்கிறப்போ அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்து ஏர்போர்ட் எல்லாம் நிச்சயம் வரணும். இப்ப தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கிறதுனாலதான் இந்த பகுதி டெவலப் ஆகுது. சேலம் டெவலப் ஆகணும், ஏர்போர்ட் முக்கியமா தேவை. காம்பன்சேஷன் பண்ணி அவங்களுக்கு கிடைச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும்.